பிரியா, என்னடி போயிட்டு வந்து அழுதுட்டு உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை அத்தை. பிரியா, ஏதோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. எதுக்காக ஒன்றும் இல்லைன்ற? என்னதான் நடந்துச்சு சொல்லு. எதுவும் நடக்கல அத்தை, விடுங்க என்ன. நான் போனது தப்பு தான், அவங்க கிட்ட போய் கேட்டது தப்பு தான். நான் போயிருக்க கூடாது, நான் கேட்டிருக்க கூடாது. பேசாம அமைதியா ஏதோ சாப்பிட்றதுக்கு டைமுக்கு சாப்பாடு கிடைக்குதா, ஏதோ கிடைக்குதா, இருக்கிறத ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கணும். நான் எதுக்காக போகணும்? யாருக்காக போய் நான் கேட்கணும்? நான் கேட்டிருக்கவே கூடாது, போயிருக்கவே கூடாது. எல்லாமே என்னோட தப்பு தான். ஏன் பிரியா அப்படியெல்லாம் பேசுகிற? என்னதாம்மா ஆச்சு? சுசிலா ரொம்ப எதுவும் பேசிட்டாளா? உன்னை எதுவும் திட்டாளா? எனக்கு தான் தெரியுமே அவளை பற்றி. அவள் இப்படி தான் பேசுவா திட்டுவான்னு எனக்கே தெரியும். நான் போகிறதுக்கே அதனால தான் யோசித்தேன். என்னப்போ சொன்னல, அவள் பேச்சே சரி இருக்காது. ஆமாம், அவளும் சரி, அவங்க வீட்டுக்காரனும் சரி, அந்த அவன் வீட்டுக்காரும் அப்படி தான் பண்ணுவாப்புல. அதனால தான் நான் போகவே யோசித்தேன். பிரியா, உன்னையும் பேசிட்டாங்களா? சுசிலா அண்ணி கூட என்கிட்ட அதிகம் பேசலை. அவங்களுக்கு உள்ள ஃபீலிங்ஸ் இருக்குதான். இப்படி நம்ம பண்ணிட்டோமே, நாமளால இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களேன்னு அவங்க உள்ள நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் தான் சரியான ஆளாக இருக்கார். காரணம் ஃபுல்லாக அவர் தான். எனக்கு தெரிஞ்சு நம்மளோட சொத்து எப்படியும் அவங்கக்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் வச்சு சுருட்டிக்கலாம், நம்மளை ஏமாத்திடலான்னு அவங்களோட நினப்புன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் ஆனால் சுசிலா அன்னைக்கு தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. என்ன சொல்கிற பிரியா? அவங்கள்ட்ட இருக்குங்கிறியாப்போ? இருந்துட்டு நமக்கு ஏன் அப்புறம் தரலை? தந்திருக்கணும்ல. ஏன் தரலைன்னா அவங்களே எல்லாத்தையும் வச்சுக்கலாம், இவங்களுக்கு நம்ம ஏமாத்திடலான்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் எப்படி தருவாங்க? இப்படி அடுத்த மாதம் தரேன், அதுக்கு அடுத்த மாதம் தரேன், 2 மாதம் 3 மாதம் 6 மாதம்னு இப்போ 1 வருஷத்தில் தரேன், கூடவும் ஆகலாம் அப்படியா? என்ன கதை இது? இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி 1 மாதம் 2 மாதம் 6 மாதம்னு சொல்லி இப்போ 1 வருஷம் ஆகலாம், இல்லை கூடவும் ஆகலாம். என் கையில் இல்லை, அவங்க தரும்போது தான் தருவாங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு போய் பேசுகிறாரு. இதில் எதை நம்புறது சொல்லுங்க நீங்களே. அட கடவுளே, அப்போ நமக்கு சொத்து வரவே வராதாம்மா? சொல்லு, வாய்ப்பே இல்லையா? அவ்வளோதானா? போனது போனது தானா? கிடைக்காதா என்ன? போனது போனது தான், வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நல்லா எனக்கு தெரிஞ்சிட்டு வர வாய்ப்பு இல்லைன்ட்டு அதை பற்றி பேசுறது வேஸ்ட்டு. ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நீங்கள் 2 லட்சம் பணம் கொடுத்து அதான் நமக்கு கடைசியில் அதுதான் நமக்குன்னு நினைக்கிறேன். 2 லட்சத்தை கொடுத்து இவங்களை விரட்டி விட்டுடலாம், அதோட இனி வரமாட்டாங்க அப்படின்னு அந்த ஆளோட நினப்பு. தூக்கி பேசாமல் உள்ளே வச்சிடலாமான்னு தான் ஒரு யோசனை ஓடுது. ஏன்னா எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே. நீங்கள் இருக்கணும், உள்ள உங்கள் பையன் இருக்கணும், 2 பேரும் வர்றதுக்கு அவ்வளோ யோசனை. ஏன்னா உங்கள் பொண்ணாச்சு, அப்புறம் எப்படி வருவீங்க? என் பிள்ளை எக்கேடோ கெட்டு போனால் போயிட்டு போதானே உங்கள் நினப்பு. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. நான் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும்? என்ன அத்தை பண்ண? 2 லட்சத்தை கொடுத்து போ, இல்லை வேணும் அப்படின்னா எனக்கு கேளு, 5 10ன்னு போட்டு விட்றேன் அப்படிங்கிறாரு. அப்போதான் கேட்டேன், 5 10 போட்டு விடுறேனா? ஏம்மா, நமக்கு என்ன அவன் பிச்சை போடுறானா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன், அவன் பிச்சை போடுறானா 5 10ன்னு? அதான் கதை, அப்படிதான் சொல்ல வர்றாங்க. 5 10ன்னு உங்களுக்கு அப்பப்போ பிச்சை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது புரிய மாட்டேங்குது உங்களோட பையனுக்கு. நான் அங்கே போய் சண்டை போடுறேன்னா, நான் போய் அங்கே உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுறேன்னா, அது மட்டும்தான் அவர் கண்ணுக்கு தெரியுது. நீ ஏன் போகிற, நீ ஏன் பிரச்சனை பண்ணுற, நீ போய் எதுவும் கேட்காத, நீ போய் எதுவும் பேசாதன்னு அவர் என்ன தான் திட்டுறாரே தவிர அங்கே அவங்கள்ட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. ஏமா 5 10ன்னு பிச்சை போகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்களே, அப்போ கூடவா இவனுக்கு கேட்கல? இவனுக்கு ஒரே கிலோ கேட்க மாட்டேன்ட்டானா? ஆமாம், அப்போவும் கேட்கல. அப்போ எனக்கு தான் கோவம் வந்துச்சு. அந்த 2 லட்சம் பணத்தை கூட வேணான்ட்டு வந்துட்டாரு. சரி, அதையாவது இப்போதைக்கு வாங்கலான்னு நினைக்கலாம்ல, அதுவும் வேண்டான்ட்டு வராரு.
என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கே வந்து மாப்பிள்ள பிரியா அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு மாப்பிள்ள. வரதுக்கு ஒரு வருஷம் கூட ஆகலாம், கூடயும் ஆகலாம் மாப்பிள்ள அப்படின்னோன்னே, அப்படியாம்மாம்மா, சரிங்க மாமா அப்படியா. என்ன இதெல்லாம், ஒரு வருஷம்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. அடுத்த மாதம்ன்ட்டு இப்போ ஒரு வருஷமா. அது வரவே வராதுன்னு தான் நான் சொல்கிறேன். நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் எதையுமே கொடுத்துருக்க மாட்டேனே. சரி, நம்ம பொண்ணு நம்மளை ஏமாற்ற மாட்டா, அவங்களுக்கு ஒரு உதவியாக தானே தரோன்னு சொல்லி நானும் என் பையனும் இப்போது ஏமாந்து நிற்கிறோம். இங்கே பாருங்க, நீங்களும் உங்கள் பையனும் ஏமாந்து இல்லை, இதில் ஏமாற்றப்பட்டவ நான் தான். எனக்கு தெரிஞ்சே நான் ஏமாந்துட்டேன். 2-3 டாக்குமெண்ட்ஸை நான் எடுத்து வச்சுருந்துருக்கணும், அதுவும் பண்ணலை. எவ்வளவோ கெஞ்சினே கூத்தாடினேன், யாருமே என் பேச்சை கேட்கல. இதில் பாவப்பட்ட ஜென்மங்க நானும் என் குழந்தையும் தான், வேறு யாரும் இல்லை. சரி, போய் எப்படியாவது அவங்கள்ட்ட வாங்கலான்னு நினைக்கிறேன்ல, அதுக்காக சப்போர்ட் பண்ணலாம்ல, அதுக்கும் யாரும் இல்லை. ஏய் வாய முறி. எதுக்குடா, எதுக்கு அவளை திட்டு? இப்படிதான் என்ன பேசுறாரு. அங்கேயும் இதே மாதிரி தான் என்ன திட்டுறாரு பேசுறாரு. இவர் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாரு. எதுக்குடா இப்ப பிரியாவை திட்டிட்டு இருக்க? மா, அவ சொல்றா நீ எல்லாம் கதை விட்டுட்டு இருக்கா, கேக்குறியா? ஓவரா பேசிட்டு இருக்காமா. இவளுக்கு இவ தான் சத்தம் போடுறான்னு நானும் சேர்ந்து சத்தம் போட்டுட்டு இருக்க முடியுமா? அவர் யாரு? 1000 தான் இருந்தாலும் நம்ம சுசிலாக்காவோட வீட்டுக்காரரு. அவர்கிட்ட போய் நம்ம எதுவும் பேச முடியுமா? அவர் தான் சொல்றாருல்ல, மாப்பிள்ள 6 மாசம் ஆகும் மாப்பிள்ள, இல்லையா? 1 வருஷம் ஆகும், கொஞ்சம் கூட என்ன பொண்ணா ஆகலாம் மாப்பிள்ள. அது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பண உதவி வேணுமா? வாங்க, எவ்வளவோ வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ கூட 2 லட்சம் பணம் தரமா, அதை போய் அவங்கள்ட்ட வாங்கலாமா? பாவம்ல, அதை போய் வாங்கிக்கிட்டு. அதனால தான் நான் வேணாட்டு வந்துட்டேன். பாவமா? யாரா பாவம்? அவங்க பாவமா இல்லை நம்ம பாவமாடா? ஓ, பிள்ளைக்கு இது வரைக்கும் ஆன துணி வாங்க முடியுதா? அது இதுன்னு உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து தள்ளிட்டு இருந்த, காசு பணம் இருக்கிற வரைக்கும். இப்போ அந்த பிள்ளைக்கு ஆனப்புல ஒரு தீனி வாங்கி தர முடியுதா? பாவம்னு யாரை சொல்கிற? கொடுத்த 2 லட்சத்தை பாவம்னு சொல்லி வேணான்ட்டு வந்தியா? ஏண்டா வேணான்ட்டு வந்த? வாங்கிட்டு வந்திருக்கணும். மாதம் மாதம் எனக்கு இவ்வளோ காசை கொடுங்க, என் சொத்து வர வரைக்கும்னு பேசி முடிச்சுட்டு வந்திருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு வந்திருக்கிற. நான் போயிருந்தேன்னா கூட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வந்திருப்பேன் போல. உன்னை போய் நான் போசனை பாரு, போயிருக்காடா, என்ன ஆச்சுன்னு தெரியல, போய் பாருடான்னு உன்னை போய் நான் அனுப்பி விட்டேன் பாரு. மா, பேசுறான்னு கேட்டு கேட்டு பேசாத. சொந்த பந்தம் அப்புறம் இல்லாம போயிடும், எனக்கு அக்கா இல்லாம போயிடும். இவ சொல்றத தயவு செஞ்சு கேட்காத, சரியா? எல்லாரும் நமக்கு முக்கியம், எல்லாருமே வேணும். அதுக்காக தான் நான் பாட்டுக்கு அமைதியா நான் பாட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு போய் அவங்க கிட்ட சண்டை போடணும்னு எந்த இதுவும் இல்லை. நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அவங்க கிட்ட காசும் வாங்க மாட்டேன். எனக்கு வர்ற வருமானத்தை வச்சு ஓட்ட தான் செய்யணும். அவங்க இப்போதைக்கு தராங்களோ அப்போதைக்கு நம்ம வாங்கிக்கலாம். ஓ, அக்கா வீட்டில் கொடுப்பாவ நீ நினைக்கிறியா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைப்பா. அவ தார மாதிரியே எனக்கு தெரியல. நீ எப்படி அவ தருவான்னு நீ நம்பிக்கையில் இருக்க? பிரியா சொல்றதெல்லாம் பார்த்தா போன மாசம் என்ன சொன்னாவ? ஐயோ, ஒரே மாசம்தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, 1 மாசத்துல எல்லாமே தந்துறேன்னு சொல்லிட்டாவ அப்படின்னு என் கண்ணு முன்னாடி அந்த மனசை சொன்னாப்ல. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? 1.5 மாதம் ஆச்சு. அதான் பிரியா 1 மாதம் ஆச்சேன்னு ஓடனா, 1.5 மாதத்துக்கே ஆச்சு. பேசாமல் நம்மளும் இருக்கோம், எப்படி தருவாவ, கேட்டதானே தருவாவன்னு போனேன். ஆனால் இப்போ என்னாச்சு? இப்போவும் 6 மாத கதை, திருப்பி 1 வருஷ கதை. எனக்கு நம்பிக்கை இல்லைடா, தார மாதிரி தெரியல. சரி, அவைய 2 லட்சத்தை பணத்தை கொடுத்தாவலாம்ல, என்னத்துக்கு நீ வாங்காம வர? அதை வாங்கிட்டு வர வேண்டியதானே? செலவுக்கு காசு இல்லாமல் உட்காந்துடக்க, எதுக்கு அது வேணும்னு சொல்லிட்டு நீ கொடுத்துட்டு வரணும்? வாங்கிட்டு வர வேண்டியதானடா. ஷோமா, அவங்க தரதான் செய்வாங்க, அதுக்காக கொடுங்கன்னு வாங்கிட்டு இருக்க முடியும்? போமாங்கிட்டு எப்படியா ஒழுங்காரு. சும்மா இனிமேல் அங்கே போய் அதை கேட்குறேன் இதை கேட்குறேன்னு போகக்கூடாது, புரிஞ்சுதா? இவர் பேசுறத இவரும் கேட்க மாட்டாரு, நானும் போய் கேட்கக்கூடாது. அப்புறம் எதுக்கு தான்? அப்புறம் நான் கேட்காம பிறகு யார் கேட்பா? கேட்கக்கூடாதுன்னு எப்படி கேட்காம இருக்க முடியும் சொல்லுங்க? அம்மா, இவன் கஷ்டப்படணும்னு முடிவு பண்ணிட்டான், நீ கவலையை விடு. நீ பேசாம அவன் பொழப்ப பாரு.
இவன்ட்ட என்ன உனக்கு தேவையோ, பிள்ளைக்கு என்ன தேவையோ நீ கேளு, வாங்கி தரட்டும். சொல்கிறான்ல, வாய் பேசுகிறான்ல, எல்லாம் வாங்கி தரட்டும்மா. நீ கேளு, இவனுக்கு என்னென்ன தேவையோ உனக்கெல்லாம். எங்கேருந்து வாங்கி தர்றது? தான் ஒன்றும் இல்லைன்னு தெரியுது நமக்கு. நமக்கே தெரியும் போது அது இதுன்னு நம்ம கேட்டுட்டா இருக்க முடியும்? உன்னையே கேளுன்னு தான் நான் சொல்கிறேன். ஏன் நீ கேட்காம இருக்கணும்? கேளு. நீங்களும் புரியாமல் பேசிகிட்டு இருப்பிய. இன்னும் சொந்தம் கொண்டாடிட்டு ஒன்றும் இல்லாமல் இன்னும் நடுரோட்டில் தான் விட போகிறாவ. இருக்கட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? என் வாயை வச்சுட்டு நான் பேசாமல் போகாமல் இருந்திருக்கணும். என்னமோ பண்ணட்டும். சொல்லப்போனால் கோவம் வருது. அந்த பணத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கலாம், அதுவும் வாங்காமல் எனக்கு என்னென்னு வந்தாச்சு. கஷ்டப்பட போகிறது அவிய. நீங்கள் சொல்கிற மாதிரி பேசாமல் நான் இருக்க தான் போகிறேன். அதை தான் உன்கிட்ட நான் சொல்கிறேன். உன் வேலையை பார்த்துட்டு நீ படிக்கிரு. அவன் என்னமோ பண்ணிட்டு போட்டோம். புரியுதாம்மா? சரிங்க அத்தை.